Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு தமிழுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் முதல் திருப்புதல் தேர்வுக்கான 2025ஓட இந்த வருஷத்துடைய ஒரு ஒரிஜினலான அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நமக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இனிமே தான் அந்த தமிழே வந்து நடக்கவே போகுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற டிஸ்ட்ரிக்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கொஷின் பேப்பரை ஷேர் பண்ணுறோம். இதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. வித் ஆன்சரோட பார்க்கலாம், 1 மார்க் ஆன்சரோட. பகுதி 1 ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், இந்த முதல் கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, கபாடபுரங்களை காலத்தால். ரெண்டாவது கேள்விக்கு பொருத்தமான இலக்கிய வடிவம் எது? ஆனா. ஏதிலி குறிவுகள், மரபு கவிதை. அப்புறம் மூணாவது, காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அண்ணாமலையார். நாலாவது, திருக்குறளில் அறத்துப்பாலின் அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. ஐந்தாவது, பள்ளி என்பது சமண பௌத்த சமயங்களின் கொடை. ஆறாவது, நெடுந்தொகை 400 என்று அழைக்கப்படும் 8 தொகை நூல் அகநானூறு. ஏழாவதுக்கு ஆவண்ணா 3, 1, 4, 2. எட்டாவதுக்கு ஈயண்ணா அடையாற்று பாலத்தின் சுவரில். ஒன்பதாவதுக்கு ஈயண்ணா மனோன்மணியம். 10வதுக்கு ஆனா 248. 11க்கு ஆனா வாடிவாசல். 12க்கு ஆனா பண்புத்தொகை. 13க்கு ஈயண்ணா பாரதிதாசன். 14க்கு ஆவண்ணா தாகூர். சரியா, இதுதான் வந்து 1 மார்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? புறநானூறு குறிப்பு வரைக. ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யாருக்குள்ள இவ்வடிகள் எதன்? இந்த 4மே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல தான் கேட்டிருக்காங்க. அதே போல இதுல பாருங்க, மொழி குறித்து எர்னஸ்ட் காசிரர் கூறும் கருத்து அது கோட்டை என்னும் சொல் இந்திய கட்டடக்கலை. இந்த 20, 21 நம்ம சொன்ன முக்கியமான கொஸ்டின். சரியா, அப்ப 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் இது எல்லாமே நம்ம அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருந்தோம். சரியா, முக்கியமானதுல மயங்கொழி சொற்கள், பிறமொழி சொற்கள், மரபு சொற்கள், வல்லினமைகளை இட்டும் நீக்கியும், புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், கலை சொல். சரியா, இது எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்ல தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 4 மதிப்பெண் வினாக்கள்ல இந்த தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து நம்ம சொன்னது. அப்புறம் விரும்பியதை அடைவது எப்படி குரல் வழி விளக்குக. அப்துல் ரஹ்மானின் கவிதையிலிருந்து வினாவிடை வடிவத்திற்கு. சரியா, ஸோ இந்த 2 கொஸ்டின் நம்ம சொன்னதுல இருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் இது தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீவிர அறிந்த செய்திகள், பிரஸ்கோ ஓவியங்கள், தாமசிகம். இது 3 கொஸ்டின் நம்ம சொன்னதுல இருந்து கேட்டிருக்காங்க. அதே போல இதுல பாத்தீங்கன்னா வேற்றுமை அணி நம்ம சொன்ன முக்கியமான அணி, இலக்கிய நயம் பாராட்டு. அப்புறம் பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு, இது வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், உழைப்பின்றி ஊதியமில்லை, 2மே நம்ம சொன்னதுதான். திணை, பொதுவியல் திணை, பாடான் திணை, 2மே நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம், அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கருத்தை படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக. நெடுவினாவில் நன்னூல் பொதுப்பாயிரம் நம்ம சொன்னது, பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி நம்ம சொன்னது, அப்புறம் சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசி நம்ம சொன்னது, தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வோடும் நம்ம சொன்னது, சிம்பனி தமிழரும் ஆஸ்கல் தமிழரும் நம்ம சொன்னது. சரியா, அடுத்து லாஸ்டா உங்களுக்கு இந்த அடிபெறலாமல் செயல் வடிவில் எழுதுக மனப்பாட பாடல். ஓகேவா? ஸோ கொஷின் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன கொஷின் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.